நாளாகவும் 4வது அதிகாரம். யூதாவின் குமாரர் பாரேஸ், எஸ்ரோன், கர்மி, ஊர், சோபால் என்பவர்கள். சோபாலின் குமாரன் ராயா யாகாத்தை பெற்றான். யாகாத் அகுமாயையும் லாகாதையும் பெற்றான். சோராத்தியரின் வம்சங்கள் இவைகளே. ஏதாம் என்னும் மூப்பனின் சந்ததியார் இஸ்ரேல், இஸ்மா, இத்பாஸ் என்பவர்கள். இவர்களுடைய சகோதரியின் பெயர் அத்செலல் போனி. கேதாருக்கு மூப்பனான பெனுவேல், உஷாவுக்கு மூப்பனான எசேர் என்பவர்கள். இவர்கள் பெத்லகேமுக்கு மூப்பனான எப்ராத்தாவுக்கு முதற் பிறந்த ஊரின் குமாரர். தெக்கோவாவுக்கு மூப்பனான அசூருக்கு ஏலால், நாராள் எனும் 2 பெண்ஜாதிகள் இருந்தார்கள். நாராள் அவனுக்கு அகுசாமையும் எப்பேரையும் தெபனியையும் ஆகாஸ்தாரியையும் பெற்றாள். நாராளின் குமாரர்கள் இவர்களே. ஏலாளின் குமாரர் சேரேத், எத்சோகார், எத்னான் என்பவர்கள். கோஸ் என்பவன் அனுபையும் சோபேபாகியும் ஆரோமின் குமாரனாகிய அகர்கேலின் வம்சங்களையும் பெற்றான். யாபேஸ் தன் சோரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்திரளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். சூகாவின் சகோதரனாகிய கேலூப் மேகீரை பெற்றான். இவன் எஸ்தோனின் தகப்பன். எஸ்தோன் பெத்ரா பாவையும் பசேயாகையும் இர்நாகாஷின் தகப்பனாகிய தெகினாகையும் பெற்றான். இவர்கள் ரேகாவோர் மனுஷர். கேனாசின் குமாரர் ஒத்தனியேல், செராயா என்பவர்கள். ஒத்தனியேலின் குமாரில் ஒருவன் ஆத்தாத். மெயோனத்தாய் ஒபிராவை பெற்றான். செராயா கராஷிமன் பள்ளத்தாக்குக்கு மூப்பனாகிய யோவாவை பெற்றான். இவர்கள் தொழிலாளிகளாக இருந்தார்கள். எப்புன்னோயின் குமாரனாகிய காலேபின் குமாரர் ஈரு, ஏலா, நாகாம். ஏலாவின் குமாரில் ஒருவன் கேனாஸ். எஹ்லேலின் குமாரர் சீப், சீப்பா, திரியா, அசாரையல். எஸ்ராவின் குமாரர் யெத்தேர், மேரேத், ஏப்பேர், யாலோன். மேரேத்தின் பெண்ஜாதி மிரியாமையும் சம்மாயையும் எஸ்தமோவா ஊருக்கு மூப்பனான இஸ்பாவையும் பெற்றாள். அவன் பெண்ஜாதியாகிய எகுதியாள் கேதோரின் தகப்பனாகிய யாரேதையும், சோக்கோவின் தகப்பனாகிய ஏபேரையும், சனோவாவின் தகப்பனாகிய எக்குத்தியளையும் பெற்றாள். மேரேத் விவாகம் பண்ணின பார்வோனின் குமாரத்தியாக பித்தியாளின் குமாரர் இவர்களே. நாகாமின் சகோதரியாகிய ஒதியாவினுடைய பெண்ஜாதியின் குமாரர் கர்மியனாகிய அபிகேயிலாகவும் மாகாத்தியனாகிய எஸ்தே மோவாவுமே. ஷீமோனின் குமாரர் அம்னோன், ரென்னா, பென்கானான், தீலோன் என்பவர்கள். இஷியின் குமாரர் சோகேதும் பென்சோ கேதுமே. யூதாவின் குமாரனாகிய சேலாகின் புத்திரர் லேக்காவூர் மூப்பனான ஏரும், மரேசா ஊப்பனான லாதாகும், மெல்லிய புடவை நெய்த அஸ்பையாவிட்டு வம்சங்களும். யோக்கீமும் கோசேபாவின் மனுஷரும் மோவாபியரை ஆண்ட யோவாஸ்,
சாராப் என்பவர்களும் யசுபிலே கே இமுமே. இவைகள் பூர்வ காலத்தின் செய்திகள். இவர்கள் குயவராயிருந்து நெத்தாயிமிலும் கெதேராவிலும் குடியிருந்தார்கள். ராஜாவின் வேலையை விசாரிக்கிறதற்கு அங்கே வாசம் பண்ணினார்கள். சிமியோனின் குமாரர் நெகுவேல், யாமின், யாரிப், சேரா, சவுல் என்பவர்கள். இவன் குமாரன் சல்லூம், இவன் குமாரன் மிப்சாம், இவன் குமாரன் மிஸ்மா. மிஸ்மாவின் குமாரில் ஒருவன் அமுவேல், இவன் குமாரன் சக்கூர், இவன் குமாரன் சிமேயி. சிமேய்க்கு 16 குமாரரும் 6 குமாரத்திகளும் இருந்தார்கள். அவன் சவுருக்கு அநேகம் பிள்ளைகள் இருந்ததில்லை. அவர்கள் வம்சமெல்லாம் யூதாவின் புத்தரைப் போல பெருகினதுமில்லை. அவர்கள் பெயர்செபாவிலும் மொலாதாவிலும் ஆத்சார் சுவாவிலும் பில்லாவிலும் ஏத்சாமிலும் தோலாதிலும் பெத்தூவேலிலும் ஒர்மாவிலும் சிக்லாகிலும் பெத்னர்கா போத்திலும் ஆத்சார் சுசீமிலும் பெத்பிரியிலும் சாராயிமிலும் குடியிருந்தார்கள். தாவீது ராஜாவாக மட்டும் இவைகள் அவர்கள் பட்டணங்களா இருந்தது. அவருடைய பேட்டைகள் ஏத்தாம், ஆயின், ரிம்மோன், தோகேன், ஆசான் எனும் 5 பட்டணங்கள். அந்த பட்டணங்களை சுற்றிலும் பாகால் மட்டுமுள்ள அவர்களுடைய எல்லா பேட்டைகளும் அவர்கள் வாசஸ்தலங்களும் அவர்களுடைய வம்ச அட்டவணையும் இவைகளே. மெசோபாபும் யம்லேகும் அமத்சியாவின் குமாரன் யோஷாவும் யோவேலும் ஆசியலின் மகன் செராயாவுக்கு பிறந்த யோசிபியாவின் குமாரன் ஏகுவும் எலியோனாயும் யாக்கோபாவும் எசோகாயாவும் அசாயாவும் ஆதியேலும் எசிமியேலும் பெனாயாவும் செமாயா பெற்ற சிம்ரியின் மகன் யதாயாவுக்கு பிறந்த அல்லோனின் புத்திரனாகிய சீப்பியின் குமாரன் சீசாவும் என்று பேர் பேராய் எழுதியிருக்கிற இவர்கள் தங்கள் வம்சங்களில் பிரபுக்களாயிருந்தார்கள். இவர்கள் பிதாக்களின் வீட்டார் ஏராளமாய் பரம்பினார்கள். தங்கள் ஆடுகளுக்கு மேய்ச்சலை தேடும்படிக்கு தேதோரின் எல்லையாகிய பள்ளத்தாக்கின் கீழ்ப்புறம் மட்டும் போய் நல்ல செழிப்பான மேய்ச்சலையும் அமெரிக்கையும் சுகமும் உள்ள விஸ்தாரமான தேசத்தையும் கண்டுபிடித்தார்கள். பூர்வத்திலே காமின் சந்ததியார் அங்கே குடியிருந்தார்கள். பேர் பேராய் எழுதியிருக்கிற இவர்கள் யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் நாட்களிலே அங்கே போய் அங்கே கண்டுபிடித்தவர்களின் கூடாரங்களையும் தாவரங்களையும் அழித்து இந்நாளிலே இருக்கிறது போல அவர்களை சங்காரம் பண்ணி அங்கே தங்கள் ஆடுகளுக்கு மேய்ச்சல் இருந்தபடியினால் அவர்கள் அந்த ஸ்தலத்திலே குடியேறினார்கள். சிமியோனின் புத்திரராகிய இவர்களில் 500 மனுஷரும் அவர்கள் தலைமைக்காரராகிய இஷியின் குமாரனான பெலத்தியாவும் நெகரியாவும் ரெப்பாயாவும் ஊசியேலும் சேயீர் மலை தேசத்திற்கு போய் அமலேக்கியரில் தப்பி மீதியாயிருந்தவர்களை மடங்கடித்து இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி அங்கே குடியேறினார்கள். 1 நாளாகமம் 5வது அதிகாரம். ரூபன் இஸ்ரவேலுக்கு முதற் பிறந்த சிரேஷ்டபுத்திரன். ஆனாலும் அவன் தன் தகப்பனுடைய மஞ்சத்தை தீட்டுப்படுத்தினபடியினால் கோத்திரத்து அட்டவணையிலே அவன் முதற் பிறந்தவனாக எண்ணப்படாமல் அவனுடைய சிரேஷ்டபுத்திர சுதந்திரம் இஸ்ரவேலின் குமாரனாகிய யோசேப்பின் குமாரருக்கு கொடுக்கப்பட்டது. யூதா தன் சகோதரர்களே பலத்தினால் ராஜாதிபத்தியம் அவன் சந்ததியில் உண்டானது. ஆகிலும் சிரேஷ்டபுத்திர சுதந்திரம் யோசேப்புடையதா இற்று. இஸ்ரவேல் முதற்பேரான ரூபனின் குமாரன் ஆனோக்கு பல்லு
எஸ்ரோன், கர்மி என்பவர்கள். யோவேலின் குமாரில் ஒருவன் செமாயா, இவன் குமாரன் கோக், இவன் குமாரன் சிமேய், இவன் குமாரன் மீகா, இவன் குமாரன் ராயா, இவன் குமாரன் பாகால், இவன் குமாரன் பேரா. ரூபனியரின் பிரபுவான இவனை அசீரியா ராஜாவாகிய தில்காத் பில்நேசர் சிறைபிடித்து போனான். தங்கள் சந்ததிகளின்படியே தங்கள் வம்ச அட்டவணைகளில் எழுதப்பட்ட அவன் சகோதரில் தலைவர் ஏகேலும் சகரியாவும். யோவேலின் மகனாகிய சோமாவுக்கு பிறந்த ஆசாசின் குமாரன் பேலாவும். இவன் சந்ததியார் ஆரோவேரிலும் நேபா மட்டும் பாகால் மெயோன் மட்டும் வாசம் பண்ணினார். கிழக்கே ஐப்பிராத்து நதி தொடங்கி வனாந்திரத்தின் எல்லை மட்டும் அவர்கள் வாசம் பண்ணினார்கள். அவர்கள் ஆடு மாடுகள் கிளையோத் தேசத்தில் மிகுதியாயிற்று. சவுலின் நாட்களில் ஆகாரியரோடு அவர்கள் யுத்தம் பண்ணி தங்கள் கையால் அவர்கள் விழுந்தபின் அவர்கள் கூடாரங்களிலே கீலேயாத்தின் கீழ்ப்புறமெல்லாம் குடியேறினார்கள். காத்தின் புத்திரர் அவர்களுக்கு எதிரே பாசான் தேசத்திலே சல்கா மட்டும் வாசம் பண்ணினார்கள். அவர்களில் யோவேல் தலைவனும் சாப்பாம் அவனுக்கு இரண்டாவதுமா இருந்தான். யானாயும் சாப்பாத்தும் பாசானில் இருந்தார்கள். அவள் பிதாக்களின் வீட்டாராகிய அவர்கள் சகோதரர் மிகாவேல், மெசுல்லாம், சேபா, யோராயி, யாக்கான், சீகா, ஏபேர் எனும் 7 பேர். இவர்கள் ஊரிக்கு பிறந்த அபியேலின் குமாரர். ஊரி என்பவன் எரோவாவுக்கும், எரோவா கீலேயாத்துக்கும், கீலேயாத் மிகாவேலுக்கும், மிகாவேல் எசிசாயிக்கும், எசிசாயி யாதோவுக்கும், யாதோ பூசுக்கும் குமாரராயிருந்தவர்கள். கூனியின் குமாரனாகிய அப்தியேலின் மகன் அகி அவர்கள் பிதாக்களின் வீட்டு தலைவனா இருந்தான். அவர்கள் கீலேயாத்தில் இருக்கிற பாசானிலும் அதன் வெளி நிலங்களிலும் சாரோனின் எல்லா பேட்டைகளிலும் அவைகளின் கடையாந்திரங்கள் மட்டும் வாசம் பண்ணினார்கள். இவர்கள் எல்லாரும் யூதாவின் ராஜாவாகிய யோதாமின் நாட்களிலும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய எரேபியாமின் நாட்களிலும் தங்கள் வம்சத்து அட்டவணைப்படி தொகை ஏற்றப்பட்டார்கள். ரூபன் புத்திரரிலும் காத்தியரிலும் மனாசேயின் பாதி கோத்திரத்தாரிலும் கேடகமும் பட்டயமும் எடுத்து வில் லெய்து யுத்தத்திற்கு பழகி படைக்கு போகத்தக்க சேவகர் 44,760 பேராயிருந்தார்கள். அவர்கள் ஆகாரியரோடும் எத்தூர், நாப்பீஸ், நோதாப் என்பவர்களோடும் யுத்தம் பண்ணுகிற போது அவர்களோட எதிர்க்க துணை பெற்றபடியினால் ஆகாரியரும் இவர்களோடு இருக்கிற யாவரும் அவர்கள் கையில் ஒப்புக் கொடுக்கப்பட்டார்கள். அவர்கள் யுத்தத்திலே தேவனை நோக்கி கூப்பிட்டு அவர் மேல் நம்பிக்கை வைத்தபடியினால் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார். அவர்கள் இவர்களுக்கு இருந்த மிருக ஜீவன்களாகிய 50,000 ஒட்டங்களையும் 2,50,000 ஆடுகளையும் 2,000 கழுதைகளையும் மனுஷரில் 1,00,000 பேர்களையும் பிடித்தார்கள். யுத்தம் தேவனால் நடந்தபடியினால் அநேகர் வெட்டுண்டு விழுந்தார்கள். தாங்கள் சிறைப்பட்டு போக மட்டும் இவர்களுடைய ஸ்தலத்திலே குடியிருந்தார்கள். மனாசேயின் பாதி கோத்திரத்து புத்திரரும் அந்த தேசத்தில் குடியிருந்து பாசான் தொடங்கி பாகால் எர்மோன் மட்டும், செனீர் மட்டும், எர்மோன் பர்வதம் மட்டும் பெருகியிருந்தார்கள். அவர்கள் தங்கள் பிதாக்களின் வீட்டு தலைவராகிய ஏப்பேர், இஷி, ஏலியேல், அசரியேல், எரேமியா, ஓதாவியா, யாதியேல் என்பவர்கள் பராக்கிரம
வீரரான மனுஷரும் பெயர் பெற்ற தலைவருமா இருந்தார்கள். அவர்கள் தங்கள் பிதாக்களின் தேவனுக்கு துரோகம் பண்ணி தேவன் அவர்களுக்கு முன்பாக அழித்திருந்த தேச ஜனங்களின் தேவர்களை பின்பற்றி சோரம் போனார்கள். ஆகையால் இஸ்ரவேலின் தேவன் அசீரியா ராஜாவாகிய பூலின் ஆவியையும் அசீரிய ராஜாவாகிய தில்காத் பில்நேசரின் ஆவியையும் எழுப்பினதினாலே அவன் ரூபனியரும் காத்தியரும் மனாசேயின் பாதி கோத்திரத்தாருமாகிய அவர்களை சிறைபிடித்து இந்நாள் வரைக்கும் இருக்கிறது போல ஆலாபுக்கும் ஆபோருக்கும் ஆராவுக்கும் கோசான் ஆற்றங்கரைக்கும் கொண்டு போனான். 1 நாளாகமும் 6வது அதிகாரம். லேவியின் குமாரர் கெர்சோன், கோகாத், மெராரி என்பவர்கள். கோகாத்தின் குமாரர் அம்ராம், இத்சார், எப்ரோன், ஊசியேல் என்பவர்கள். அம்ராமின் பிள்ளைகள் ஆரோன், மோசே, மிரியாம் என்பவர்கள். ஆரோனின் குமாரர் நாதாப், அபியூ, எலியாசார், இத்தாமார் என்பவர்கள். எலியாசார் பினகாசை பெற்றான். பினகாஸ் அபிசுவாவை பெற்றான். அபிசுவா புக்கியை பெற்றான். புக்கி ஊசியை பெற்றான். ஊசி செராகியாவை பெற்றான். செராகியா மெராயோத்தை பெற்றான். மெராயோத் அமரியாவை பெற்றான். அமரியா அகிதூபை பெற்றான். அகிதூப் சாதோக்கை பெற்றான். சாதோக் அகிமாஸை பெற்றான். அகிமாஸ் அசீரியாவை பெற்றான். அசீரியா யோகனானை பெற்றான். யோகனான் அசீரியாவை பெற்றான். சாலமோன் எருசலேமில் கட்டின ஆலயத்திலே ஆசாரிய பணிவிடையை செய்தவன் இவன்தான். அசரியா அமரியாவை பெற்றான். அமரியா அகிதூபை பெற்றான். அகிதூப் சாதோக்கை பெற்றான். சாதோக் சல்லூமை பெற்றான். சல்லூம் இல்கியாவை பெற்றான். இல்கியா அசரியாவை பெற்றான். அசரியா செராயாவை பெற்றான். செராயா யோசதாக்கை பெற்றான். கர்த்தர் நேபுக்கத்நேச்சரை கொண்டு யூத ஜனங்களையும் எருசலேமையும் சிறைபிடித்து கொண்டு போக செய்தபோது யோசதாக்கும் சிறைப்பட்டு போனான். லேவியின் குமாரர் கெர்சோம், கோகாத், மெராரி என்பவர்களே. கெர்சோமுடைய குமாரின் நாமங்கள் லிப்னி, சிமேயி என்பவைகள். கோகாத்தின் குமாரர் அம்ராம், இத்சார், எப்ரோன், ஊசியேல் என்பவர்கள். மெராரியின் குமாரர் மகேலி, மூசி என்பவர்கள். லேவியருக்கு அவர்கள் பிதாக்கள் வழியாய் உண்டான வம்சங்கள். கெர்சோமின் குமாரன் லிப்னி, இவன் குமாரன் யாகாத், இவன் குமாரன் சிம்மா, இவன் குமாரன் யோவா, இவன் குமாரன் இத்தோ, இவன் குமாரன் சேரா, இவன் குமாரன் யாத்திராயி. கோகாத்தின் குமாரில் ஒருவன் அபினதாப், இவன் குமாரன் கோராகு, இவன் குமாரன் ஆசேர், இவன் குமாரன் எல்கானா, இவன் குமாரன் அபியாசாப், இவன் குமாரன் ஆசீர், இவன் குமாரன் எல்கானா, இவன் குமாரன் ஊரியேல், இவன் குமாரன் ஓசியா, இவன் குமாரன் சவுல். எல்கானாவின் குமாரர் அமா, சாயி, ஆகிமோத் என்பவர்கள். எல்கானாவின் குமாரில் ஒருவன் சோபாய், இவன் குமாரன் நாகாத், இவன் குமாரன் எலியாப், இவன் குமாரன் ஏரோகாம், இவன் குமாரன் எல்கானா. சாமுவேலின் குமாரர் அவனுடைய முதற் பேரான வஷ்னி, அபியா என்பவர்கள். மெராரியின் குமாரில் ஒருவன் மகேலி, இவன் குமாரன் லிப்னி, இவன் குமாரன் சிமேயி, இவன் குமாரன் ஊசா, இவன் குமாரன் செமையா, இவன் குமாரன் அகியா, இவன் குமாரன் அசாயா. கர்த்தருடைய பெட்டி நிலை பெற்ற போது தாவீது கர்த்தருடைய ஆலயத்தில் சங்கீத சேவையை நடத்துகிறதற்கு ஸ்தாபித்தவர்களும், சாலமோன் எருசலேமிலே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டி தீருமட்டும் ஆசரிப்பு கூடார வாசஸ்தலத்திற்கு முன்பாக சங்கீத சேவனையுடன்
தங்கள் முறைமையின்படியே பணிவிடை செய்து வந்தவர்களும் ஆகிய மனுஷரும் அவர்கள் குமாரரும் மாணவர்கள். கோகாத்தியரின் குமாரில் ஏமான் என்னும் பாடகன். இவன் யோவேலின் குமாரன். இவன் சாமுவேலின் குமாரன். இவன் எல்கானாவின் குமாரன். இவன் எரேகாமின் குமாரன். இவன் எலியலின் குமாரன். இவன் தோவாகின் குமாரன். இவன் சூப்பின் குமாரன். இவன் எல்கானாவின் குமாரன். இவன் மாகாத்தின் குமாரன். இவன் அமாசாயின் குமாரன். இவன் எல்கானாவின் குமாரன். இவன் யோவேலின் குமாரன். இவன் அசரியாவின் குமாரன். இவன் செப்பனியாவின் குமாரன். இவன் தாகாதின் குமாரன். இவன் ஆசீரின் குமாரன். இவன் எபியாசாப்பின் குமாரன். இவன் கோராகின் குமாரன். இவன் இத்சாரின் குமாரன். இவன் கோகாத்தின் குமாரன். இவன் இஸ்ரவேலின் குமாரனாகிய லேவியின் குமாரன். இவன் சகோதரனாகிய ஆசாப் இவன் வலது பக்கத்தில் நிற்பான். ஆசாப் பெரகியாவின் குமாரன். இவன் சிமேயாவின் குமாரன். இவன் மிகாவேலின் குமாரன். இவன் பாசேயாவின் குமாரன். இவன் மல்கியாவின் குமாரன். இவன் எத்தினியின் குமாரன். இவன் சேராவின் குமாரன். இவன் அதாயாவின் குமாரன். இவன் ஏத்தானின் குமாரன். இவன் சிம்மாவின் குமாரன். இவன் சீமேயின் குமாரன். இவன் யாகாதின் குமாரன். இவன் கெர்சோமின் குமாரன். இவன் லேவியின் குமாரன். மெராரியின் புத்திரராகிய இவர்களுடைய சகோதரர் இடது பக்கத்திலே நிற்பார்கள். அவர்களில் ஏதான் என்பவன் கிஷியின் குமாரன். இவன் அப்தியின் குமாரன். இவன் மல்லூகின் குமாரன். இவன் அசபியாவின் குமாரன். இவன் அமத்சியாவின் குமாரன். இவன் இல்கியாவின் குமாரன். இவன் அம்சியாவின் குமாரன். இவன் பானியின் குமாரன். இவன் சாமோரின் குமாரன். இவன் மகளியின் குமாரன். இவன் மூசியின் குமாரன். இவன் மெராரியின் குமாரன். இவன் லேவியின் குமாரன். அவர்கள் சௌரராகிய மற்ற லேவியர் தேவனுடைய ஆலயமாகிய வாசஸ்தலத்தின் பணிவிடைக்கெல்லாம் வைக்கப்பட்டிருந்தார்கள். ஆரோனும் அவன் குமாரனும் சர்வாங்க தகன பலிபீடத்தின் மேல் பலியிட்டு தூபம் காட்டும் பீடத்தின் மேல் தூபம் காட்டி மகா பரிசுத்த ஸ்தலத்தின் எல்லா வேலைக்கும் தேவனுடைய தாசனாகிய மோசே கற்பித்தபடியெல்லாம் இஸ்ரவேலுக்காக பாவ நிவர்த்தி உண்டாக்குகிறதற்கும் வைக்கப்பட்டிருந்தார்கள். ஆரானின் குமாரில் எலியாசார் என்பவனுடைய குமாரன் பினகாஸ். இவன் குமாரன் அபிசுவா. இவன் குமாரன் புக்கி. இவன் குமாரன் ஓசி. இவன் குமாரன் செராகியா. இவன் குமாரன் மெராயோத். இவன் குமாரன் அமரியா. இவன் குமாரன் அகித்தூப். இவன் குமாரன் சாதோக். இவன் குமாரன் அகிமாஸ். அவர்கள் பேட்டைகளின்படியே அவர்கள் எல்லைக்குள்ளான அவர்கள் வாசஸ்தலங்கள் ஆவன. கோகாத்தியரின் வம்சமான ஆரோனின் புத்தருக்கு விழுந்த சீட்டின்படியே யூதா தேசத்தில் இருக்கிற எப்ரோனையும் அதை சுற்றி இருக்கிற வெளிநலங்களையும் கொடுத்தார்கள். அந்த பட்டணத்தின் வயல்களையும் அதன் பட்டிகளையும் எப்புன்னோயின் குமாரன் ஆகிய காலேபுக்கு கொடுத்தார்கள். இப்படி ஆரோனின் புத்தருக்கு எப்ரோன் எனும் அடைக்கல பட்டணங்களை ஒன்றையும் லிப்னாவையும் அதன் வெளிநிலங்களையும் யாத் தீரையும் எஸ்த மோவாவையும் அவற்றின் வெளிநிலங்களையும் இலேனையும் அதன் வெளிநிலங்களையும் தெபீரையும் அதன் வெளிநிலங்களையும் ஆசானையும் அதன் வெளிநிலங்களையும் பெத்சேமையும் அதன் வெளிநிலங்களையும் பென்யமீன் கோத்திரத்தில் கேபாவையும் அதன் வெளிநிலங்களையும் அலமேத்தையும் அதன் வெளிநிலங்களையும் ஆனதோத்தையும் அதன் வெளிநிலங்களையும் கொடுத்தார்கள். இவர்கள் வம்சங்களுக்கு கொடுத்த இவர்கள் பட்டணங்கள் எல்லாம் 13. கோகாத்தின் மற்ற புத்திரருக்கு வேறொரு கோத்திர வம்சத்திலும் பாதி கோத்திரமாகிய மனாசேயின் பாதியிலும் விழுந்த சீட்டின்படியே 10 பட்டணங்கள் இருந்தது. கெர்சோமின் புத்திரருக்கு அவர்கள் வம்சங்களின்படியே இசக்கார் கோத்திரத்திலும்
ஆசேர் கோத்திரத்திலும் நப்தலி கோத்திரத்திலும் பாசானில் இருக்கிற மனாசே கோத்திரத்திலும் 13 பட்டணங்கள் இருந்தது. மெராரியின் புத்தருக்கு அவர்கள் வம்சங்களின்படியே ரூபன் கோத்திரத்திலும் காத் கோத்திரத்திலும் செபுலோன் கோத்திரத்திலும் விழுந்த சீட்டின்படியே 12 பட்டணங்கள் இருந்தது. அப்படியே இஸ்ரவேல் புத்திரர் லேவியருக்கு கொடுத்த பட்டணங்களும் அவைகளின் வெளிநிலங்களும் என்னவென்றால், சீட்டு போட்டு சிலருக்கு யூதா புத்தரின் கோத்திரத்திலும் சிமியோன் புத்தரின் கோத்திரத்திலும் பெனிமேன் புத்தரின் கோத்திரத்திலும் பேர் பேராக சொல்லப்பட்ட அந்த பட்டணங்களை கொடுத்தார்கள். கோகாத் புத்தரில் மற்ற வம்சங்களுக்கு அவர்கள் எல்லையான பட்டணங்கள் அவர்களுக்கு எப்ராயிம் கோத்திரத்திலே இருந்தது. எவை எனில், அடைக்கல பட்டணங்களில் அவர்களுக்கு எப்ராயிம் மலை தேசத்தில் இருக்கிற சீகேமையும் அதன் வெளிநிலங்களையும், கேசேரையும் அதன் வெளிநிலங்களையும், யோக்மேயாமையும் அதன் வெளிநிலங்களையும், பேத் ஓரோனையும் அதன் வெளிநிலங்களையும், ஆயலோனையும் அதன் வெளிநிலங்களையும், காத்ரிமோனையும் அதன் வெளிநிலங்களையும், மனாசேயின் பாதி கோத்திரத்திலே ஆனேரையும் அதன் வெளிநிலங்களையும், பீலியாமையும் அதன் வெளிநிலங்களையும் கொடுத்தார்கள். இவைகள் காகாத் புத்தரில் உள்ள மற்ற வம்சங்களுக்கு இருந்தது. கெர்சோம் புத்தருக்கு மனாசேயின் பாதி கோத்திர வம்சத்திலே பாசானில் இருக்கிற கோலானும் அதன் வெளிநிலங்களும், அஸ்தரோத்தும் அதன் வெளிநிலங்களும், இசக்கார் கோத்திரத்திலே கேதேசும் அதன் வெளிநிலங்களும், தாபிராத்தும் அதன் வெளிநிலங்களும், ராமோத்தும் அதன் வெளிநிலங்களும், ஆனோமும் அதன் வெளிநிலங்களும், ஆசேர் கோத்திரத்திலே மாஷாலும் அதன் வெளிநிலங்களும், அப்தோனும் அதன் வெளிநிலங்களும், ஒக்கோக்கும் அதன் வெளிநிலங்களும், ரேகோபும் அதன் வெளிநிலங்களும், நப்தலி கோத்திரத்திலே கலிலேயாவில் இருக்கிற கேதேசும் அதன் வெளிநிலங்களும், அம்மோனும் அதன் வெளிநிலங்களும், கீரியாத்தாயும் அதன் வெளிநிலங்களும் இருந்தது. மெராரியின் மற்ற புத்தருக்கு செபுலோன் கோத்திரத்திலே ரிம்மோனும் அதன் வெளிநிலங்களும், தாபோரும் அதன் வெளிநிலங்களும், எரிகோவுக்கு அப்புறமா இருக்கிற யோர்தானுக்கு அப்பாலே யோர்தானுக்கு கிழக்கே இருக்கிற ரூபன் கோத்திரத்திலே வனாந்திரத்தில் உள்ள பேசேரும் அதன் வெளிநிலங்களும், யாத்சாவும் அதன் வெளிநிலங்களும், கேதோ மோத்தும் அதன் வெளிநிலங்களும், மேப்பாத்தும் அதன் வெளிநிலங்களும், காத் கோத்திரத்திலே கீலேயாத்தில் உள்ள ராமோத்தும் அதன் வெளிநிலங்களும், மக்னாயிமும் அதன் வெளிநிலங்களும், எஸ்போனும் அதன் வெளிநிலங்களும், யாசேரும் அதன் வெளிநிலங்களும் இருந்தது. பக்தரின் கீதம் சுத்தர்கள்